இல்ல அதுதான் நான் தெளிவா நேத்தே சொன்னேனே, அதே தான் திருப்பி கேக்குறீங்க. அவர் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர். நிச்சயம் புதிதாக மீண்டும் அண்ணன் நம்மளுடைய யூஸ்வலா அரசியல்ல வந்து தேர்தல் நேரம் வந்துட்டா எதிர்கட்சிகளை திட்டுறது தான் வேலைன்னு நினைக்கிறாங்க. அதைத்தான் ஊடகங்களும் நீங்களும் பெருசு பண்றீங்க. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு விஷயம் கிளியரா இருக்கோம். நாங்க ஜெயிச்சு வந்தால், எங்க கூட்டணி ஜெயிச்சு வந்தால் அந்த தொகுதிக்கு என்ன நல்லது செய்வோம், அங்க இருக்கின்ற மக்களுக்கு நாங்க கொடுக்கிற வாக்குறுதிகள் என்ன, அதை எப்படி நாங்க நிறைவேற்றுவோம், இதுதான் எங்களுடைய பிரச்சாரம். அந்த வகையில் நீங்க கேட்ட மாதிரி இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை மிக பெரிய அளவுல மக்களிடையே போய் சென்றடைந்திருக்கிறது. அதை பெண்களும் இளைஞர்களும் விவசாயிகளும் எல்லாருமே வரவேற்பதை என்னால் டெய்லி ஃபீல்டில் பார்க்க முடியுதுங்க, களத்தில். அதனால் அந்த தேர்தல் அறிக்கை தான் அண்ணன் சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டார். ஒட்டுமொத்த தமிழக மக்களின் இதயத்தை இன்னைக்கு வந்து அந்த அந்த தேர்தல் அறிக்கை தான் இன்னைக்கு நிறைந்திருக்கிறது. நிச்சயம் அந்த தேர்தல் அறிக்கை பெரிய வெற்றியை தரும். முதலமைச்சரையும் சரி, அதே போல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தனிப்பட்ட முறையில் தாக்குறாங்க. இல்லை அதுதான் நான் தெளிவாக நேற்றே சொன்னேனே, அதே தான் திருப்பி கேட்குறீங்க. அவர் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் வந்தால் என்ன ரெவல்யூஷனரி சேஞ்ச் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவார் என்பதான் அவரோட ஸ்பீச்சில் இருக்கணும். அதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதை விட்டுட்டு மூணாங்கட்ட பேச்சாளர் மாதிரி அவர் பேசுறதா எனக்கு வருத்தம் கொடுக்குது. அண்ணா அப்படி பேசாதீங்க, நீங்கள் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், நீங்கள் வந்து உங்களுடைய அந்த அரசியல் மாண்பு கண்ணியத்தோட பேசுங்கண்ணே அப்படின்னு நான் எல்லா ப்ரெஸ் மீட்லையும் சொல்லிட்டு வரேன். சரிங்களா? ஆமாங்க. இல்லை இது வந்துங்க, தேர்தல் வரும்போது ஒரு வாட்டி மாற்றுறது இயல்புங்க. ஆனால் இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக எல்லா அதிகாரியுமே மாற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த வாட்டி. அது ஏன்றது தெரியல. நிச்சயம் இதுக்கு பின்னால் அரசியல் இருக்கு, சூழ்ச்சி இருக்கு, இது மக்களுக்கே தெரியும். அதனால நிச்சயம் இது எல்லாத்துக்கும் முடிவு வந்து மே 4ஆம் தேதி வர தேர்தல் முடிவுகள் நிச்சயம் இதற்கு பதில் அளிக்கும். சொல்லியிருக்கிறேன், இந்த முறை தேர்தல் முடிவுகள் வரட்டும். மே 4ஆம் தேதி ஆட்சி அமைக்க போகும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் 2வது முறை முதலமைச்சராக வரப்போவது உறுதி. 7வது முறை திமுக ஆட்சி அமைப்பது உறுதி. நாங்கள் போட்டியிடும் தொகுதிகளில் வெற்றி பெறப் போவது உறுதி. அதனால நீங்க கேட்கிற கேள்விக்கு நிச்சயம் புதிதாக மீண்டும் நம்மளுடைய ஸ்டாலின் அண்ணன் ஆட்சிக்கு வரும்போது அதை பற்றி நாங்கள் பேசி ஒரு டிசிஷன் எடுப்போம்.